ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. 103 ஆவணங்களை குறியீடு செய்திருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த 103 ஆவணங்களில் நீதிமன்றம் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் 78 ஆவணங்களை மார்க் பண்ணியிருக்காங்க. 48 விட்னஸை சேர்த்துருக்காங்க. 4வது விட்னஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க தாயார் வராங்க. 5வது விட்னஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர், அவங்க ஃபேமிலியோட ஒருத்தர், ஒரு முக்கியமான நபர், வெளியூரில் இருக்க நபர், அவர் ஒரு விட்னஸை சேர்க்க போகிறாங்க. அப்போ இந்த விட்னஸ் 5 ஆயிடுச்சுங்களா? வான் பண்ணி அனுப்பிடுறேன், நீ நேரம் கண்ணை மூடிட்டு உன் ஹாஸ்டலுக்கு போயிடு, திரும்பி பார்க்காம அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ அவர் அனுப்பிச்சிடுவார், நம்மளை மாதிரி அனுப்பிச்சிடுவாருன்ட்டு அவன் நேரம் அவன். அப்போ இந்த பொண்ணை கூட்டு வந்து இங்கே வேறு என்னோட ஆசைக்கு இணங்குன்றார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, தனக்கு முடியாது, இன்று வந்து என்னால் முடியாது, எனக்கு உடல் ரீதியாக இன்றைக்கி பல பிரச்சனைகள், உடல் உபாதை இருக்குது, பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி அப்படின்னும் போது பரவாயில்ல நீ. அவர் கைபேசி எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொத்து, அந்த வழக்கின் சொத்தில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியோட கைபேசி, குற்றவாளியோட பேண்ட்டு, சட்டை, இதெல்லாம் எவிடன்ஸு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேர்காணல் மூலிமா சொல்கிறது என்னன்னா, கைதிகளுக்கு நடுவில் அடையாளம் காட்டப்படும் போது ஒரு போட்டிருந்த தொப்பி, அந்த தொப்பியில் இருந்த வார்த்தை கிங் அப்படின்ற வார்த்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக குற்றச்சம்பவம் மே 28 ஞானசேகரன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்னடத்தை காரணமாக அவர் வந்து வெளியே வர முடியாது, அதே போல சிறைக்குள்ள அவருக்கு எந்த சலுகையும் வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் கூடுதலாக 90,000 அபராதமும் வச்சிருக்காங்க. சொல்லுங்க சார், தீர்ப்போட விவரங்களை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க சார். டிசம்பர் 23 2024 இந்த சம்பவம் நடந்ததாகவும், அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது டிசம்பர் 24 புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ததாகவும், இன்று வந்து கடந்த அதாவது மே 28 வந்து மகிழா கோர்ட்டு நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி ராஜலட்சுமி அவங்க வந்து குற்றவாளின்னு நிரூபித்து தீர்ப்பு சொல்லிட்டு தண்டனை விவரங்களை வந்து ஜூன் 2 தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ பல விமர்சனங்கள் வந்துச்சு, என்ன தண்டனை விவரம் வந்து எதுக்கு 2 சொல்கிறாங்க, இன்றைக்கே சொல்லலையே அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாலும், அதோட நடைமுறை அவர் குற்றவாளி நிரூபித்தோன்னே, அதாவது 12 குற்றப்பிரிவில் அவர் வந்து குற்றவாளியாக அவருக்கு வந்து நிரூபிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த பிரிவில் எவ்வளோ நாட்கள் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும், அதில் கடுமையான தண்டனை என்ன அப்படின்றத நீதிபதிக்கு உண்டான கால நேரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக இவருக்கு தரப்புலேருந்து வந்து அதே 28 குற்றவாளியான ஞானசேகரன் தரப்புலேருந்து எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க, எனக்கு வந்து மகள் இருக்குது, குழந்தை இருக்குது, வங்கி இது இருக்குது, அம்மா பார்த்துக்கணும், இப்படிலாம் சொன்னதுனால அவர் ஒரு குடிமகனுக்கு உண்டான அது போதிய உரிமையை கொடுத்து அதையும் கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம்ன்ற பற்றி இன்று, அதாவது ஜூன் 2 இந்த தீர்ப்பை வந்து அவங்க வாசித்தாங்க. இந்த தீர்ப்பில் என்னன்னு கேட்டால், அன்னைக்கு 11 பிரிவில் 10 பிரிவில் அவருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்துருந்தாங்க. இந்த விவரங்கள் தண்டனை பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது ஐபிசிலேருந்து எல்லாம் பிஎன்எஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ அதில் பார்க்கும்போது அதில் நமக்கு தெரிஞ்ச போதுமான ஓரளவுக்கு சொல்லணும்னா 329 ஒரு பிரிவு. 329ன்ற பிரிவியை மாணவியை விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொள்ளுதல், இதில் 3 ஆண்டு சிறை தண்டனையும், அதன் பிறகு 126 சட்டப்பிரிவு 126(2) பிரிவு மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், இதற்கு 1 மாதம் சிறை தண்டனையும், 87 சட்டப்பிரிவு 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தலுக்காக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் வைத்திருந்தாங்க. 4வது வந்து 127 127/2 வந்து உடலில் காயத்தை ஏற்படுத்துதலுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், 5வது வந்து 75/2 75/2 விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், அதுக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும், 6வது வந்து 76 கடுமையாக தாக்குதல், அதற்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தாங்க. 8வது வந்து 351, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு 351/3 வந்து கொலை மிரட்டல் விடுத்தலுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும். அதில் வந்து ஒரு பிரிவு வந்து 64/1,
இதுதான் 7வது. 64/1 இதுதான் தமிழ்நாடு தமிழக பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதாவது சிறை தண்டனை குறைப்பில்லாமல் ஆயுள் இதுதான் அதுல குறிப்பிட்டிருக்கு. 25,000 அபராதம். 9வது வந்து 238/238 வந்து பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்ததற்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் இருக்கும். ஆதாரங்கள் அழித்ததுக்கான தொலைபேசியில் இருந்ததையோ இல்லை வந்துட்டு போன ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு உண்டான அது. அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் தொழில்நுட்ப பிரிவுப்படி, தகவல் சட்ட பிரிவின்படி 66E அதுல வந்து தனிநபரோட அந்தரங்கத்தை உரிமைகளை மீறுதல், மீறுதலுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை 25,000 போட்டிருக்காங்க. இப்போ அதாவது இதுல பெரிய தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 66/1 தான் வந்து பாலியல் வன்கொடுமை சொன்னா 30 ஆண்டுகள் சிறை தண்டனை 25,000. இதை வந்து இன்றைக்கு வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பு. இந்த வழக்கு ஆரம்பத்திலேருந்தே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதாவது 24 டிசம்பர்னு சொன்னாலும் இன்று தீர்ப்பு கொடுத்துருக்கிறது 160வது நாள். 155வது நாளே வந்து 56வது நாளே சம்பவம் நடந்து 155வது நாட்கள்லேயே குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 160ஆம் நாள் தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருது. 30 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை. அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குறைப்பில்லாமல் அப்படின்னா அதாவது பெரிய தலைவர்களோட பிறந்த நாள் விழா, நினைவு நாள் விழால நன்னடத்தின் காரணமாக வெளியே வர முடியாது. 1. 2வது பரோல்ல வெளியே வர முடியாது. 2 பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி இருக்கா சார்? இதுவும் நன்னடத்தையில இருந்துச்சுன்னா அதாவது டிஃபென்ஸ் தரப்புல அரசால் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் 2 பேர் இருக்காங்க. வழக்கறிஞர்ல ஒருத்தர் வந்து கோதண்டராமன், இன்னொருத்தர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண். இவங்க 2 பேருமே டிஃபென்ஸ் தரப்புல அரசால நியமிக்கப்பட்டவங்க. வேற எந்த வழக்கறிஞரும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நியமிக்கிறாங்க. ஞானசேகரன் அதுக்கு முன்னாடி ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் பேரு சரியா நினைவில் இல்லை. ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து அதை மறுக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் சார்ந்த கட்சி வந்து ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தேசிய கட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஞானசேகரன் நிரபராதின்னு சொல்லிட்டு நான் வாதாட முடியாது, அதனால நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்தோடனே அப்புறம் ஞானசேகரன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஞானசேகரன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் குற்றவாளியை பல குற்றங்கள்ல அதாவது கிரைம் குற்றவாளி இல்லை, சிறையில் போதுமான காலத்தில் அவருக்கும் பல விஷயங்களை அக்யூஸ்டுங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அவரே அவன் சொல்றாரு 25 ஆண்டுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வழக்கறிஞரை எனக்கு நியமிங்கன்றார். அப்போ அங்க நீதிமன்றமா பார்த்து கோதண்டராமனும் ஜெயபிரகாஷ் நாராயண். இப்போ அவங்க இன்று இந்த தீர்ப்பை பற்றி சொல்லும் போது நாங்கள் இன்னும் தீர்ப்பை முழுசாக படிக்கல, 200 பக்கங்கள் இருக்குது, அதை வாங்கி நாங்கள் பார்க்கணும். அதாவது தீர்ப்பை வந்து வாசிக்கும் போது ஞானசேகரன்ட்ட ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. பட் 200 பக்கங்கன்ற போது அவங்க வாசிக்கணும் அதை முழுசான்று. அதனால இந்த சட்டம் அதாவது 61/1 வந்து 30 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் நாங்கள் போகிறோம், அப்பீல் போகிறோம். 30 நாட்களுக்குள்ள நாங்கள் அப்பீல் போகிறோம். இது சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்ட நுணுக்கங்களை பற்றி சட்ட வல்லுநர்கள்கிட்ட நாங்கள் யோசனை பண்ணி நாங்கள் போவோம். அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அதே அவங்கள நியமித்ததே ஒரு குடிமகனுக்கு ஒரு வழக்கறிஞர் அரசு தரப்பில் தான் நியமிக்கிறாங்க. அவங்களோட கடமையை அன்னைக்கு என்ன சொன்னாங்க, குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டானே இதே அவர்கள் இரண்டோர் நாங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த கேஸை திரும்ப வாதாடணும், ஆனால் அவரை வந்து குற்றவாளி நிரூபிச்சிட்டாங்க, தீர்ப்பு வரட்டும் அப்புறம் பார்க்கலான்னாங்க. இன்றைக்கி தீர்ப்பு வந்தோன்னா இந்தந்த பிரிவில் இந்தந்த சம்பவங்களில் வந்து இவ்வளோ நாட்கள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுதான் இந்த தீர்ப்பு. இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு 200 பக்கம் தீர்ப்புக்கு அதுக்கு முன்னாடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை. ஆமாம் 103 ஆவணங்களை குறியீடு செய்திருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த 103 ஆவணங்களில் நீதிமன்றம் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் 78 ஆவணங்களை மார்க் பண்ணியிருக்கு. 48 விட்னஸை சேர்த்துருக்காங்க. 48 விட்னஸ் எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். 48 விட்னஸில் கம்ப்ளைண்ட் பார்ட்டியே வந்துடுவார் ஒரு விட்னஸாக. இப்போ இந்த சம்பவத்துக்கு கம்ப்ளைண்ட் பார்ட்டி ஒரு விட்னஸ் இருப்பாங்க. இதில் இந்த நேர்காணல் மூலிமா நம்ம சொல்லணும்னா கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டவர் ஒரு விட்னஸ், 2வது விட்னஸ் அவருடைய சகோதரி வராங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரி ஒரு விட்னஸாக வராங்க. 3வது வந்து அந்த 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 பாதிக்கப்பட்ட பெண்ணோட நண்பர், அதாவது அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு 3வது விட்னஸாக வராங்க. 4வது விட்னஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க தாயார் வராங்க.
5வது விட்னஸ்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர், அவங்க ஃபேமிலியோட ஒருத்தர், ஒரு முக்கியமான நபர், வெளியூரில் இருக்க நபர், அவர் ஒரு விட்னஸாக சேர்க்க போகிறாங்க. அப்போ இந்த விட்னஸ் 5 ஆயிடுச்சுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அங்கே மகஜர் மார்க் பண்ணுவாங்க. மகஜர் தெரியும்ல உங்களுக்கு, இந்த இடத்துல சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு காவல்துறையில் மார்க் பண்ண வருவாங்க. அவங்க கூட 2 பேர் வருவாங்க. இந்த இடத்துல சம்பவம் நடக்கு, இவங்க ஆப்போசிட் நிற்கிறாங்க, இவங்க இந்த டைரக்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க கிழக்கு முகமாக இருக்காங்க, இந்த இடத்துல ரோடு இருக்குது, இந்த இடத்துல பேசேஜ் இருக்குது, இங்கே கட்டிடம் இருக்குது. இந்த மகஜர் விட்னஸ் 2 பேர். இது இல்லாமல் உடனடியாக மருத்துவ அறிக்கைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதில் டாக்டர்ஸ் வந்துருவாங்க, 2 பேர் வந்துருவாங்க. அது இல்லாமல் தடயியல் துறைக்கு வந்திருக்காங்க. தடயியல் துறையில் அது விட்னஸ் வந்துருவாங்க. இதுவும் இல்லாமல் அவங்க தங்கியிருந்த சம்பவம் நடந்திருந்த அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க செக்யூரிட்டி வருவாங்க, இல்லை அந்த இன்சார்ஜ் வருவாங்க, அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கவங்க வருவாங்க, இவங்க கூட ரூமில் தங்குறவங்க வருவாங்க, இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் வரும். இதில் ரிஜிஸ்டாரே வந்திருக்காரு, அண்ணா பல்கலைக்கழக ரிஜிஸ்டாரே வந்திருக்காரு அப்படின்றது. இப்போ 48 விட்னஸில் 28 விட்னஸ் சாட்சி சொல்லிடுச்சு. இதில் இன்னைக்கு அவங்க சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, டிஃபென்ஸ் தரப்பு லாயர் டிஃபென்ஸ் சைடில் ஒருத்தரை எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். டிஃபென்ஸ் தரப்பில் யாருன்னா ஞானசேகரனோட மனைவி, அவங்க வந்திருக்கலாம். டிஃபென்ஸ் தரப்பில் அவங்க தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்திருந்தாங்கன்னா அதை இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபென்ஸ் தரப்பில் ஒருத்தர் கூப்பிட்டு நாங்கள் என்கொயரி பண்ணோம், பட் அவங்க எந்த டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணல, பட் ஓரலாக மட்டும்தான் விசாரணை அவங்க கிட்ட செய்யும். அப்போது இந்த மாதிரி விசாரணை நடக்குது. இப்போது இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் 160வது நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் போக்சோ நீதிமன்றத்துக்கும் கூடுதல் நீதிபதியாக இருக்கவங்க தான் இவங்க. அதுக்கும் கூடுதல் சிறப்பு நீதிபதியாக இவங்க தீர்ப்பு நிறைய தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது சென்னை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஓரமாக இருக்க ஒரு கல்லூரியிலேயோ ஒரு விடுதியிலையோ மகளிர் விடுதியிலையோ நடந்த சம்பவம் இல்லை. தமிழ்நாட்டுக்கே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையிலே இருக்க அதாவது கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு கேபிட்டல்ன்றது தான் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மையப்பகுதியில் இருக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்தது தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்தியா அளவில் இது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு, அரசியலாக்கப்பட்டுச்சு. இது விழிப்புணர்வு அரசியலாக்கப்பட வேண்டியது தான், அவேர்னஸ் வர வேண்டியது தான். ஆனால் இந்த 23 நேரம் இந்த சம்பவத்துக்கு எல்லாம் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னே நம்ம சம்பவத்துக்குள்ளே போக முடியாது. பட் ஓரலாக சொல்லணும்னு பார்த்தா 23ஆம் சம்பவம் நடந்திருக்கு. 23ஆம் சம்பவம் நடந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அன்னைக்கு நைட்டு சம்பவம், அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பப்ளிக்கில் ரோட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தான் உடனே அது போலீஸ்க்கு தெரியும். இப்போ நீங்களும் நானும் ரோட்டில் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டால் பப்ளிக்லேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை சிசிடிவி பார்ப்பாங்க, இல்லை ரோட்டில் போகிறவங்க அவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம 2 பேர் சண்டை போட்டால் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி அண்ணா பல்கலைக்கழகன்றது ஒரு பெரிய வளாகம். அந்த வளாகம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் ஆளுநர் மாளிகை, எதிர்த்த மாதிரி காந்தி மண்டபம், அப்படியே இந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர்ஐ, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஐடி, எல்லாமே ஒரு வனப்பகுதி மாதிரி. அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட குவார்டர்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு நூலகம், அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பிளானிட்டோரியம். அப்போது இதுக்கு நடுவில் இருக்க ஒரு 8 வழிகள் இருக்கு. ஒரு 6லேருந்து 8 வழிகள். இந்த 8 வழிகளுமே ஒவ்வொரு கதவுலையும் செக் போஸ்ட் மாதிரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில். இப்போ அங்கே எத்தனை கேமரா இருக்குன்னா அவங்க ஊடகங்கள் வாயிலாக சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். 1000 கேமரா இருக்குது, 900 சொச்சம் கேமரா இருக்குன்னும் போது எப்பயுமே அண்ணா பல்கலைக்கழக கேட்டு உள்ளே நீங்கள் போகும்போது யாருமே டிராஃபிக்காக இருக்குது அப்படி உள்ளே போக முடியாது. ஏன்ட்டா அங்கே ஒவ்வொரு கேட்லேயும் எக்ஸ் ஆர்மி மேன் தான் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அப்போ யாருமே போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் கொஞ்சம் பரிச்சயமான முகம் இருக்கணும். உங்கள் சிஸ்டர் உள்ளே ஒர்க் பண்ணணும், அவங்கள நீங்கள் டெய்லி ட்ராப் பண்ண வரணும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருனா வரணும், இல்லை மதர் ஒர்க் பண்ணணும், இல்லை ஃபாதர் ஒர்க் பண்ணணும், இல்லை அவங்கள நான் ட்ராப் பண்ண வரேன், இல்லை யாராவது என்னோட மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணணும், நான் ட்ராப் பண்ண வரேன், இப்படி இருந்தால் தான் இந்த வண்டி உள்ளே வருவாங்க. மற்றபடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு கூட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அங்கே அப்பகுதியில் வாக்கிங் போனால் கூட அவங்க பேர் டீட்டெயிலாம் கொடுத்து அந்த ஸ்டிக்கர் கொடுத்து அவங்க தான் உள்ள இதெல்லாம் 2014லேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. சும்மா எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. அப்போ பரிச்சயமான ஒரு முகம் தான் உள்ளே போகுது. அப்போது எந்த ஒரு ஆணோட விடுதிக்குள்ளேயும் ஒரு பெண் போய் உள்ளே உட்கார முடியாது. ஒரு பெண்ணோட விடுதி ஹாஸ்டலுக்குள்ள ஒரு ஆண் போக முடியாது. இது வந்து மறுக்கவே முடியாது, போகவே முடியாது. இப்பயும் போக முடியாது, அப்பயும் போக முடியாது. ஆமா, பட் அந்த கேம்பஸ்குள்ளே போக முடியாது. வேற ஒருத்தங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டு நான் ரோட்ல வச்சு வெளியே வச்சு பேசிக்கோன்னுவாங்க.
அப்போது இவங்க எல்லாத்துக்கும் காமனான இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கேண்டீன் இருக்கும். இப்போது நேராக ஜெயின் ராபர்ட் மாதிரி ஹாஸ்டல்லேருந்து கரெக்டாக 7 மணிக்கு நேராக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பாமலாம் போக முடியாது எல்லாரும். சாப்பிட்டு கேஷுவலாக அவங்க ஃப்ரெண்டுங்க கூட கொஞ்சம் நேரம் பல கதைகளை பேசிட்டு இல்லை உட்காந்து பேசிட்டு வரும். இதில் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கும், பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கும், இல்லை கூட படிக்கிறோம், இல்லை உறவினராக கூட இருப்பாங்க. அதனால் இந்த பொண்ணு அவரோட ஆண் நண்பர் கூட, அது காதலனா நண்பரான்லாம் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம், அந்த விஷயத்தில் நம்ம போகவே முடியாது. அது அவங்க பர்சனல். அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதாவது நண்பர்ன்ற போது ஒரு கேஷுவலாக உட்காந்துருக்கிறது வேற, காதலர் கூட ஒரு இணக்கம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு வீடியோ எடுத்துட்டார். அது அவங்க பர்சனல். அவங்க ஒன்றும் சைல்டு கிடையாது, அவங்க கல்லூரி படிக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒழுங்காக இருப்பாங்கன்னு தானே அவங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்க படிக்க வச்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே பசங்க சொல்லிடுவாங்க. அப்போ இவர் அவங்கள மறைமுகமாக வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து வராரு, வந்து அவங்கள அந்த பையனை கூப்பிட்றாரு. இதெல்லாம் வழக்கமாக தெரிஞ்சது தான். பையனை கூப்பிட்றாரு. உடனே 2 பேர் ஃபோனை, இப்போ உங்கள் ஃபோனை வாங்கினா இப்போ எங்கள் அம்மா அப்பா நம்பரை நான் அப்பா அம்மா தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ உங்கள் அப்பா அம்மா நம்பரை நீங்கள் அப்பா அம்மா தான் சேவ் பண்ணி, அப்போ 2 பேர் ஃபோனை வாங்கினோன்னு அப்பா அம்மான்றது அப்பா நம்பருக்கு 2 நம்பர் சேவ் பண்ணிட்டாங்க. எடுத்துக்கிட்டாரு. உடனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வா, என்ன பண்ணுறீங்க வான்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு 4 அடி அடிக்கிறாரு. அடித்து தனியாக கூப்பிட்டு வராரு. அங்கே என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. உன்னை ஹெட்மாஸ்டர் ரிஜிஸ்டார் ரூமுக்கு கூப்பிட்டு போனேன்னா, வார்டன் ரூமுக்கு கூப்பிட்டு போனால் உனக்கு டிசி கொடுத்துருவாங்க. என்ன சொல்கிறேன் சார் வேணாம் சார். என்ன பண்ணுவீங்க? காலில் கையில் விழுந்ததா கெஞ்சுவாங்க. அப்படி ஊடகங்கள் வாயிலாக வந்ததை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இது இந்த வழக்கு மற்ற வழக்குக்கு அதாண்டா குற்றவாளி என்ன சொன்னாங்களாம், இந்த வழக்கில் நம்ம என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஒரு எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கே என்ன ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அப்படின்னு இப்போ இவ்வளோ ஒரு நடக்கும்போது அந்த பையனை அடித்து நேராக அப்போது அந்த பொண்ணை நான் வார்ன் பண்ணி அனுப்பிடுறேன். நீ நேராக கண்ணை மூடிட்டு உன் ஹாஸ்டலுக்கு போயிடு திரும்பி பார்க்காம அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஐயோ அவர் அமுச்சிடுவார், நம்மளை மாதிரி அமுச்சிடுவாருன்ட்டு அவன் நேராக அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டான். அப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே வேறு என்னோட ஆசைக்கு இணங்குன்றார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது தனக்கு முடியாது, இன்று வந்து என்னால் முடியாது, எனக்கு உடல் ரீதியாக இன்றைக்கி பல பிரச்சனைகள், உடல் உபாதை இருக்குது, பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி. அப்படின்னும் போது பரவாயில்ல நீ என் கூட மற்ற விஷயங்களை ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஏதோ ட்ரை பண்ணுறாரு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாருன்றது தான் விஷயம். உடனே இந்த பொண்ணை கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுடுறாரு. அப்போது அந்த பொண்ணு நேராக ஊம்பு போயிடுது. அந்த பொண்ணு நேராக போய் அந்த பையன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ இது போய் இருந்தோடனே அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு பண்ணது என்னன்னு கேட்டால் அவங்க ஃபேமிலிக்கு தகவல் தருது. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணோன்னா உடனே பெண்கள் ஓரளவுக்கு பப்ளிக், அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, பப்ளிக்கை பற்றி தெரியாது, பப்ளிக்கில் என்ன நடக்கும்னு தெரியாது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா 1080 அந்த மகளிர் இதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதான் உண்மை, இதுதான் சம்பவம் நடந்ததே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு நினச்சி மகளிர் அண்ணே சொன்னோன்னே உடனே வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. அது அன்றைக்கி நைட்டு ஒன்றே நடக்காதுல்ல. உடனே காலையில் வரைக்கும் இவங்களுக்கு அதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவர்கிட்ட அந்த 5வது விசாரிச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி அவங்க குடும்பத்தோட ஆஸ்தான ஆலோசகர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை போலீஸ்கிட்ட போகிறது தான் கரெக்டுன்னு அன்னைக்கு மிட் நைட்டு விடிஞ்சா 24 போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ மகளிர் காவல் நிலையத்தில்னா நீங்கள் வாங்க எல்லோரும் வாங்க இங்கே உட்காருங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவத்துக்கு உடனே அவங்க என்ன மறைமுகமாக எப்படி எங்கே போய் என்கொயரி பண்ணணுன்றத ஒரு மகளிர் J4 அதாவது கோட்டுப்புறம் மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐடென்டிட்டி வெளியே தெரியாம. ஆமாம், ஐடென்டிட்டி அப்படி தான் பண்ணுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த பொண்ணுக்கிட்ட புகாரை வாங்கி எஃப்ஐஆர் போட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் எஃப்ஐஆர் வெளியே கசிஞ்சிடுது. அந்த எஃப்ஐஆர் எப்படின்னு கேட்டால் புகார்தாரருக்கு தான் கொடுப்பாங்க, பப்ளிக்கில் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. பப்ளிக் வியூவிலையும் இருக்காது, அது ப்ரீவியஸ் வியூவிலையும் இருக்காது. தொடர்பான இந்த எஃப்ஐஆர்லாம் வந்து நம்ம நெட்லேருந்து எதுவுமே, அதாவது உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் எது இருந்தாலும் அந்த அந்த எந்த வழக்காக இருந்தாலும் இருக்கும். அந்த உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷனும் முக்கியமான வழக்குகளோ அந்த வழக்கை வந்து நீங்கள் ப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. காவல்துறை ப்ரீஸ் பண்ணாதான் பப்ளிக் வியூவில் வரும். வியூ பண்ணலைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். பல குற்றம் செய்துட்டு கூட, கொலை குற்றம், கொலை முயற்சி கூட சில வழக்குகளை வந்து வெளியே காட்டாமல் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் வழக்கறிஞர் குற்றவாளி தரப்புலேருந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும், நீதிமன்றத்தில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் சில டைமில். ஆனால் இந்த வழக்கு உடனடியாக புகார்தாரர் மூலியமா வெளியே போச்சோ எப்படி போச்சோன்ற ஒரு பெரிய பூதகரமாக இருந்தோன்னா அதுக்கு நடுவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்
சின்ன கட்சி, பெரிய கட்சி, அமைப்புகள் அப்படின்னு பல போராட்டங்களை எடுத்தோன்னே ஆமா ஒரு பெரிய இது வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டுச்சு. மாவட்ட செயலாளர் இந்த மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் மாசுன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3 மாவட்ட செயலாளர் இந்த பக்கம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம், இந்த 3 மாவட்ட செயலாளர் இப்போ இவங்களை கொண்டு போயிட்டு கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறதுலயே காவல்துறை பாதி வேலை போயிடுச்சு. அப்போ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? உடனே இந்த எஃப்ஐஆர் வெளியே போனோன்னு என்ன பண்றாங்க? உடனே நீதிமன்றம், மாண்புமிகு நீதிமன்றம் தலையிட்டு இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சுனோன்னா உடனே காவல்துறை தரப்புல ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சுன்னு. அப்போ உடனே சென்னை பெருநகர காவல் ஆணையர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, எஃப்ஐஆர் எப்படி வெளியே போயிருக்கோம்னா நாங்கள் வந்து இப்போ ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுனால அந்த பைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ அப்லோட் பண்ணி எடுத்திருக்காங்க, அது யாரும் நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எஃப்ஐஆர் போட்டோன்னா கொஞ்சம் காம் டவுன். உடனே நீதிமன்றத்தில் அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் 25 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 25 லட்ச ரூபாய் கொடுத்தோன்னு அந்த வழக்கு அப்படியே அமுகுது. இதுக்கு நடுவில் 24ஆம் தேதி அந்த தாமதமே இல்லாமல் புகார் கொடுத்த 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அந்த பொண்ணும் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து விசாரணைக்கிறாங்க. அப்புறம் பரைடில் முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அதை சொல்கிறேன் உங்ககிட்ட. ஆக்சுவலாக கைது செய்யப்பட்டு இன்று 160 நாள், 155, 58, 160 நாள். இந்த 160 நாளில் அவருக்கு பிணையே கிடைக்கல. வழக்கோட தன்மை வந்து ரொம்ப இந்த வழக்கு அரசியலாக்கப்பட்டுச்சு. யார் அந்த சார்ன்ட்டு. இப்போ அந்த சார்ன்றதே பேச முடியாது. ஏன்டா அப்படி சொன்னாவே நீதிமன்ற அவமதிப்பாயிடும், கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிடும். ஏன்னு கேட்டா இந்த வழக்குல உடனே என்ன பண்ற, பிரச்சனை வந்தோன்னா இல்ல காவல்துறை மூடி மறைக்க பாக்குது, இந்த பிரச்சனை நடந்து குற்றவாளியை கைது பண்ணோன்னா எப்படி அவரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரோட பிரஸ் மீட்டை வந்து அதே ஒரு சர்ச்சையாக்கப்பட்டது. உடனே என்ன பண்றாங்க, ஏன்னா அந்த சம்பவம் நடந்த சமயத்துல குற்றவாளி வந்து அவருக்கு யாருக்கும் கால் செஞ்சதாகவும் அது அவரு பேரை சொல்லி சாருன்னு சொல்லி பல கதைகள் அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாம பல கதைகள் வந்து இதை நம்ம சொல்றனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அப்படின்ற ஒரு போக்கு வந்து நம்ம மேல வரும். அப்போ நம்மளும் அவங்க சாருன்னு இருக்காருன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்டா நீ நீதிமன்றமே தீர்ப்பை வரவேற்கப்படுறாங்க. அதாவது தேசிய கட்சி தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், சின்ன கட்சி பெரிய கட்சி அந்த அமைப்பு இந்த தீர்ப்பை வரவேற்கப்படும் போது அப்போ ஜட்ஜும் போற்றுதலுக்குரியவங்க தானே. அப்போ அவங்க ஜட்ஜில் வந்து தீர்ப்பில் விமர்சனம் பண்ண முடியாதுல்ல. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா தீர்ப்பை கொண்டு முடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ 3 குழு எஸ்ஐடி போடுறாங்க. எஸ்ஐடினா 3 ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில். 3 ஐபிஎஸ் அதிகாரினா 3 ஐபிஎஸ் அதிகாரியே எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கீழே ஒரு தனிப்படை, 2 தனிப்படை, அவங்களுக்கு கீழே ஒரு டீமை உருவாக்கி அவங்க அந்த டீம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரோட வார்த்தையும் முற்றுப்புள்ளி, இவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் முற்றுப்புள்ளி. ஏன்னு கேட்டால் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரி, 3 பேருமே சாதாரணவங்கள, 3 பேருமே வெல் டேலண்டானவங்க. சிபிஐ போலீஸ் வந்து சிபிஐக்கு மாற்றணும். அப்பதான் வந்து எஸ்ஐடி கொண்டு வராங்க. எஸ்ஐடி கொண்டு வந்தோன்னே வழக்கு வேகம் எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் இந்த குற்ற வழக்கு பதிவு செய்து வழக்கு நடத்திக்கிட்டு இருக்க ஆய்வாளர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது போதுமா ஒத்துழைப்பு இல்லை, அவங்க கிட்ட இன்னும் ஃபாஸ்ட் வேணும்னும் போது இந்த பிரச்சனை உடனே எஸ்ஐடிக்கு கொடுக்குறாங்க. எஸ்ஐடி உடனே ஆய்வு செய்து இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கைபேசி எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கின் சொத்தில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியோட கைபேசி, குற்றவாளியோட பேண்ட்டு, சட்டை, இதெல்லாம் எவிடன்ஸு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேர்காணல் மூலிமா சொல்கிறது என்னன்னா, கைதிகளுக்கு நடுவில் அடையாளம் காட்டப்படும் போது அவரோடு போட்டிருந்த தொப்பி, அந்த தொப்பியில் இருந்த வார்த்தை கிங் அப்படின்ற வார்த்தை, இது இந்த நேர்காணல் மூலிமா நான் சொல்லணும்னு பார்க்குறேன். என்னன்னா அணிவகுப்பு நடத்துவாங்கல்ல, இதான் அது பல விஷயங்களை ஆய்வு செய்வாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இந்த டவர் வந்துச்சா, இத்தனை வருஷம் அந்த டவர் ஃப்ரீக்வன்ஸ் போச்சா, இந்த வண்டியில் வந்தாரா, அந்த வண்டியில் போனாரா, அது அன்னைக்கே பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ப்ளூ பிளாக் பேண்ட், ப்ளூ டிஷர்ட்டு, மாஸ்க் போட்டிருந்தாரு. ஆனால் அதெல்லாம் அவர் கேப் போட்டிருந்தாரு, அதுவும் அப்போ வந்துச்சு. அந்த கேப்பில் கிங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அது வரைக்கும் அப்போது சும்மா ஏனதோன்னு ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியாது. இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து இது குறைப்பே இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறாங்க. தண்டனை குறைக்க முடியாது. அவங்க எங்கே அப்பீல் போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்பீல் போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எங்கே அப்பீல் போனாலும் எங்ககிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கு. இவங்க திரும்ப போவாங்கல்ல, கவர்மெண்ட் சைட் ஹைகோர்ட் போவாங்க. இல்லை நீங்கள் இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா, முதல் இந்த பிபி இவங்க இருக்காங்கல்ல டிஃபென்ஸ் சைடில், இவங்க வந்து இந்த மேல்முறையீடு செய்யும் போதே
இன்னொரு மனு கொடுப்பாங்க. முதல்ல மேல்முறை கூட ஒரு மனு கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க. இது தனியா போட முடியாது. இப்போ அப்பீல் போறாங்கல்ல, அப்பீல் போகும்போது இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா, இவருக்கு இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தண்டனை விவரங்கள்லயே அவங்க கூட்ட போட்டிருக்க தொகைகள்லாம் பார்க்கும்போது 90,000 வருது. இந்த 90,000 இவங்க முதல் டிஃபென்ஸ் தரப்புல கட்டணும். 90,000 நீதிமன்றத்தில் கட்டிடுவாங்க. அப்பீலுக்கு பிறகு மட்டும்தான் அந்த 90,000 அவங்களுக்கு போகும். அபராத தொகை பெனால்ட்டி தானே அபராதமா, அது அவங்களுக்கு போகும். அதுக்கு முன்னாடி 90,000 இவங்க பணத்தை கட்டணும். இப்போ கட்டிட்டு இவங்க அப்பீல் போகும்போதே இந்த தண்டனையை நிறுத்தி வைங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்பீல் போவாங்க. அப்பீலை ஏற்கிறதும் ஏற்காததும், அப்பீலை எடுக்கிறதும், அந்த அப்பீல் மேலே விசாரணை நடத்துறதும், அது எல்லாருக்கும் அடுத்து ப்ராசஸ் இருக்கு. ஆனால் குற்றவாளி 160 நாள் தண்டனை விதிக்கப்பட்டுருச்சு. புழல் 2ல் இருந்தாருன்னா புழல் 1க்கு போறாரு. புழல் 1ல் இருந்தாருன்னா அது 1ஓ 2ஓ தான் தண்டனை கைதிகள் இருக்கப்படுறோம். அவர் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தவுடனே அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவுடனே வந்துருச்சு. பட் எல்லாம் எதிர்பார்த்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஆனால் 30 ஆண்டுகள் அதுவும் அந்த 30 ஆண்டுகள் குறிக்கும் போதே 64/1 பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் ஆயுள் தண்டனை 14 வருஷம் அப்படின்னா, இப்போ உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சுல, ஆயுள் தண்டனை லைஃப் முழுவதும் தான். அப்படின்னும் போது அதுலேயே 30 ஆண்டுகள் இவரை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வேகமாக எடுத்து இந்த வழக்கு இன்னைக்கு தண்டனை பிரிவோட வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவர் ஏற்கனவே கிரைம் அக்யூஸ்டாக இருந்திருக்காரு. அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர். அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா ஏன் போலீஸ் கவனிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்டா ரவுடியா இருந்தா மட்டும்தான் அந்த ரவுடி வெளியே வந்துட்டானா, அவனுக்கு குண்டாஸ் போட்டாச்சா, அவன் எப்போ வெளியே வந்தான், இந்த கேஸ்ல இருக்கானா, ஏய் நீ ஒரு கொலை கேஸ்ல இந்த கொலை கேஸ்ல இவன் எதனா இன்வால்வ் ஆயிருக்காப்பான்னு. இவன் ஆல்ரெடி கிரைம். நீலாங்கரையில் ஒரு வீட்டை கொள்ளை அடிச்சிருக்கீங்க, காந்தி நகர் இந்திரா நகரில் எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உன் தம்பி சம்திங் தஞ்சாவூரோ எங்கேயோ தான், இங்கே ஒரு இடத்துல ஒரு பேங்க் மேனேஜர் வரும்போது அவர் கையிலேருந்து பணத்தை ராவரி பண்ணிட்டு போயிட்டாருன்ட்டு அந்த கேஸில் கன்விக்ட் ஆகி 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவர். இப்போ இவங்கெல்லாம் கிரைம் அக்யூஸ்டு. அது இல்லாமல் இவங்க இந்த வேடந்தாங்கல் பக்கத்தில் ஒரு மார்பிள் கல் கிரானைட் ஏதோ ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறவரை கூட்டிகிட்டு கடத்தி வச்சிருந்தனால இவங்க அம்மா, இவங்க தம்பி, இவங்க ஒய்ஃப், எந்த ஒய்ஃப்னு தெரியாது, இவருக்கு 2-3 ஒய்ஃப் இருந்தாங்க. இப்போ எத்தனை ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரியல. அதுல ஒரு ஒய்ஃபும் இந்த 4 பேரும் ஆல்ரெடி சிறை தண்டனையில இருந்து ஜெயில இருந்து வந்தவங்க தான். இவங்க எல்லாம் குண்டாஸ் போட்டாங்க. இந்த குடும்பம் ஆமா, இவங்க 4 பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. தந்தை இறந்துட்டாரு. இந்த 4 பேர் மேலேயும் இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன வழிப்பறி இவரு 2013-14லயே இந்த பொம்மை கடையில விற்கிற இந்த இது இருக்கு பாத்தீங்களா, வாக்கி டாக்கி பொம்மை மாதிரி, அதே மாதிரி வாக்கி டாக்கி வச்சு இருட்டுல நின்று போலீஸ் மாதிரியே மிரட்டி பல பேர்கிட்ட மிரட்டினதெல்லாம் உண்டு. செயின் ஸ்நாச்சிங் பண்ணவர் அந்த மாதிரி சின்ன சின்ன. லாஸ்ட்டாக என்ன பண்ணார், லாஸ்ட்டாக ஒரு 4 இயர்ஸாக அவர் ஏதோ ஒரு அடையார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மத்திய கைலாஷ் அம்பிகா அப்பளம் டிப்போ, அதுக்கு பார்த்தீங்கன்னா ராம்கே டிவிஸ் கிட்ட லெஃப்ட்டில் அந்த டிப்போ மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும், ரோட்டில் ஸ்டாண்டிங் அப்படியே லைனாக இருக்கும், செடி வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பஸ்ஸு நிற்கிற இடம். அந்த இடத்துல பிரியாணி கடை போட்டார். அவர் 69 ரூபா 70 ரூபாவில் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணார். கடைசியில் 150 ரூபாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணாமல் அவர்கிட்ட பிரியாணி சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கியூ இருக்கும். ஒரு நாளைக்கு எல்லாம் போக ஒரு 35,000 வருமானம், 35,000 வருமானம் வர நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு. இது ஏன் அப்படின்னா அப்பகுதியில் இருக்க கட்சிக்காரர்களோட ஒன்றி போயிட்டார், லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோட ஒன்றி போயிட்டார். ஏன்னா குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா திமுக குடும்பம்ன்றனால இவர் குடும்பம் கட்சியில் பெருசாக இல்லைன்னா கூட இவர் ஒன்றி போயிட்டார் அவங்க கூட. அப்போ நம்ம போது லோக்கல் போலீஸ்க்கு என்ன ஆகும், அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், அவங்கிட்ட பெரிய பணம் வந்துகிட்டு இருக்கு, இவன் எதுக்கு செயின் பறிப்புலாம் ஈடுபட போறான் அப்படின்றதுனால லைவ்ல இல்லாம ஒதுங்கிற மாதிரிட்டார். ஆனா இந்த ஒரு பழக்கம், இந்த ஒரு ஹேபிட், அதாவது திருடுறத தற்காலிகமா மாத்திக்கிட்ட, தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா நீ ஒரு உமனேசர்ன்றத அதை உன்னால இன் ஃபியூச்சர் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 52 வயசு ஆளு, 60 வயசு ஆளு, இவங்கெல்லாம் மாட்டிக்காம வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிற போது ஞானசேகரன் இப்போ மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு நடுவில் ஞானசேகரனோட சம்பவமும் அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தனாலும் திமுக ஆட்சியில் நடந்ததாகும். இதெல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணுக்கு நடந்தா ஒரு பெருசா அரசியலாக்கப்பட்டு இது ஒரு பூதகரமா ஆனாலும் அது ஒரு காரணமா சொல்லலாம் சார். இந்த அளவுக்கு ஒரு கேஸ் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் ஆகி தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி 155வது நாள்ல குற்றவாளின்னு தீர்ப்பு வருதுன்னா இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஒரு காரணம் இந்த மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்கலாம்ல சார். ஏன்னா நம்ம நிறைய பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளை
இந்த மாதிரி சீக்கிரம் விரைவில் தீர்ப்பு போகிறது இருக்குது. சிலது வந்து ரொம்ப காலம் இழுத்துட்டு போகிறது, சில வழக்குகள்லாம் வந்து குற்றவாளிகள் பெயிலில் வந்து வெளியே சுற்றிட்டு பெயிலில் வந்திருக்காங்க. அது இப்போ பல வழக்கில் பெயிலில் வந்திருக்காங்க, சில வழக்கு தண்டனை கிடச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் வெளியே வரும்போது அந்த அரசு தான் இருந்துச்சு. அப்போ அதை இவங்க முன்னெடுத்தாங்க. இவர்கள் முன்னெடுத்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடர்ச்சியாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. பட் இவங்கள்துலேருந்து உடனடியே நடந்துச்சு. அது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம், அதில் ஒரு மாணவி அப்படின்ட்டு அதில் வந்து குற்றவாளி வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார் சொல்லி கடைசியில் அந்த கட்சியில் இருந்த அரசியல்வாதி மாதிரியே தெரியல. இப்போ இருந்தவங்க எல்லாரும் கன்விக்ட் ஆயிட்டாங்க. இப்போ இதுல வந்து இன்னும் பெருசா பூதகரமா வெடிக்க ஆரம்பிச்சு. யார் அந்த சாருன்னு போட்டு இப்போ அப்படின்ற ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போகிற காலத்துல ஒரு படமே வந்துடும் போல இருக்கு. யார் இந்த சார்னு ஒரு படமே எடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த டைட்டிலா வச்சு கூட. ஏன்டா அது ஒரு ஹேஷ்டாகாவா பயன்படுத்தப்பட்டுச்சு. இனிமேட்டு அந்த யார் என்ற சாருன்னுலாம் சொல்ல முடியாது. சொன்னாவே அது நீதிமன்ற அவமதிப்பாயிடும். சரி, இப்போ எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும்னா, இப்போ அவர் வந்து குற்றவாளின்னு இருந்துச்சு, நீங்கள் சொன்னீங்க புழல் 1ல் இருந்தால் 2க்கு போவார், தண்டனை கைதிகளுக்கு உண்டான செல்ல அமைச்சிருவான்ட்டு. இப்போ அவர் அந்த கடந்த முறை அவர் அங்கே சிறையிலிருந்து இங்கே நீதிமன்றத்தை கூட்டு வரும்போது இப்படி கேஷுவலாக நடந்து வந்தார், அங்கே அளவுக்கு கை கட்டிட்டு வந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு குற்றவாளிகள்லாம் இப்போ பொள்ளாச்சி வழக்குலையும் அதுதான். அந்த தீர்ப்புக்கு முன்னாடி கோர்ட்டு கூட்டு வரும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த சிறையில் இருந்தால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி சுணங்கி போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறாங்க. இப்போ நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, சிறைக்குள் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உள்ளார சிறைக்குள்ளே கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸு இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குல்ல சார், கேன்டீனில் சாப்பிட்லாம், இந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு மறுக்கப்படுமா, இல்லை உள்ள இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம்? இதை நீங்கள் 2 விஷயமா எடுத்துக்கணும். பொள்ளாச்சி வழக்கில் வந்து 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அவங்க எல்லாரோட துக்கமும் மறைஞ்சி மனம் ஒரு கல்லாக இருக்கும். அவங்க அனைவர்களும் ப்ரீவியஸாக சிறைக்கு போயிட்டு வந்தவங்க கிடையாது. ஆனால் ஞானசேகரன் 28ஆம் தேதி அவர் பலமுறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 28ஆம் தேதி வரும்போது கூட அன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து கதர்னாரு, கெஞ்சினாரு, அழுதாரு, கண்ணீர் விட்டாருன்னெலாம் போட்டாங்க. அப்படிலாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நீங்களே பார்த்துறீங்க. ஜெயிலேருந்து வரும்போது கேஷுவலாக ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், கை காட்டிட்டு கையில் ஒரு கவர் மாதிரி வச்சுட்டு காட்டிட்டு வந்தார். போகும்போது அவர் அழுத மாதிரிலாம் எங்கேயும் தெரியல. வருத்தப்பட்டிருக்கலாம், உள்ள வருத்தப்பட்டாலும் அவர் வெளியே வந்து எனக்கு தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு இருப்பார். இன்னைக்கு அவருக்கு எங்கேயும் அழுதா நம்ம காட்சியிலேருந்து தப்ப முடியுமா? அத்தனை கேமராக்கள் இருக்குது. அழுததை கதற ஏதாவது வெளியே வரும்போது ஏதாவது ஒரு கலங்கி இருந்த கண்ணை அதை பார்க்கணும். இப்போது அவங்க அந்த 6 ஆண்டுகளில் 2010 ஆண்டுகள் இவ்வளோ நாளில் அவர் 2019 அவங்க அழுது வேற முயற்சியே இல்லை, வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால மனசை தேத்திட்டான். அதுலேயும் ஒரு சிலர் அந்த தீர்ப்பு வந்தோடனே மூஞ்சி ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு தான் வண்டியில் போனாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தான் ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்தார். இன்னைக்கு ஒரு மாஸ்க் போட்டு வந்தார். அன்னைக்கு அவர் மாஸ்க் கூட போடலை. அன்னைக்கு 28ஆம் தேதி வரும்போது சிறைக்குள்ள எந்த ஒரு சலுகையும், அப்போ சிறைக்குள்ள எந்த ஒரு பெரிய நீ ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் தான் அதுக்கு ஒரு நீ தண்டனைப்படுத்திட்ட. வேற எதை கைதிகளுக்கு உண்டான சலுகைகள் என்ன அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இவங்க அப்பீல் இருக்குல்ல, அப்பீல் அதெல்லாம் சொல்லுவாங்களே, எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயாராகிட்டார். அதனால் தண்டனை கொடுத்தாச்சு. அப்பீலில் கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மாற்றி இல்லை கூட்டியோ குறைச்சோ கூட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது அப்படியே போய் இன்னும் 2-3 படி இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாதிரி தெரியல. அவர்னால அவர் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. அவரோட சுற்றத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு, அப்பகுதிக்கு, அந்த ஊருக்கு தான் கெட்ட பேரை தவிர அவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன ஒன்று வெளியே சுத்த முடியாது. இனி வந்து அவர் எப்படி மனிதன் வெளியே வரப்போறாருன்றது தெரியல. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான தீர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த எப்படி தீர்ப்பு 160 நாட்களில் வந்து ஒரு வழக்கு விசாரணை பண்ணி இது வேகமாக முடிச்சதோ, இதே மாதிரி எல்லா வழக்குகளும் இப்போ பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் வந்து இந்த மாதிரி விசாரணை வந்து சீக்கிரமாக முடிக்கப்பட்டு இந்த மாதிரி தண்டனை கிடைத்தால் எல்லாருமே இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் நீதி நிறைய பேருக்கு வந்து தாமதம் இல்லாமல் கிடைக்கும். நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மிக்க நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.